ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்து எதிர்கட்சி தலைவர்களும் இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. நமக்கு எதிரா யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்ட உங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா. இப்படி அவதூறு பழி போடுறவங்கள பார்த்து ஒன்னேதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. இத்தனை கேள்வி நம்மள பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? ஊழல் செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. கேஸ் போடுங்க, விசாரணை கமிஷன் வைங்க, நிரூபணம் மன தூக்குல போடுங்க. நான் வேணாம், நான் சொல்றேன். டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு? பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்ட். உங்க ஏரியாவுல இப்ப மாமூல் வசூல உங்களுக்குள்ளே டெண்டர் விட்டுக்கிறீங்களாம்ல, அப்படியா? சும்மா இருங்க சார், நீங்க வேற. விளையாட்டுல நடக்கிற ஊழலை அரசியலாக்க பாக்குறாங்க, அரசியல் நடக்கிற ஊழலை விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு போராடுவோம் போராடுவோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். அவங்கள பேச அனுமதி. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அதிக பிரச்சனை போய் இருக்கு. உட்காருங்க. வேணா, எனக்கு கோபம் வராது. வராதுங்க போது வரணும் எதுக்கு ஆசைப்படுறீங்க? இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள பயமும் போயிரும், மரியாதை இல்லாம போயிரும். அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். நான் முதலமைச்சர் உரையை தொடரலாம். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கே சாமி. காலையில காலேஜுக்கு போறோம், இல்ல காந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போறோம், காப்பி வேற ஆறி போச்சு. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இடம் சரியில்லை,
கிளம்பிட வேண்டியதான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? கேக்குது. ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? சாந்தமாக உரையாடுங்க. நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஐயை, வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். அண்ணாமலை ஃபைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன். மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா? இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் கொஞ்சம் டெக்னிக் ஆச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. என்ன அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற எங்கேயோ வெளியில போய் பண்ணாங்க. காஃபி வித்தவனு மாதிரி பேசுவானு பார்த்தா கழிவு ஊத்துறானுங்களே. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமாடா கண்ணா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இமோஷனல் டேமேஜ். எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். ராஜா, இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா? போயிட்டாங்க, பேசலாமா? 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஆளுநர் உரை அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு. அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது. எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? அது எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்ஜாய் பண்ணலாம், நீங்க வேற. ரொம்ப சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நோட் திஸ் பாயிண்ட், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? அது அவை குறிப்பிலும் இருக்கிறது. இதே அவைதான் நடைபெற்றது. இந்த தக்க நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? நேத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. Hey, I've seen this one. This is a classic. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல தியேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க. அவுட்டோசியா? சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். இது ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. இப்போ கேரவேன்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி நல்லா தாண்டா இருக்கும்.